மரிய ஜெனிஃபர் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் அப்படிங்கிறதுக்காகவே நீங்க எங்களுக்கு ஓட்டு போடணுமா? ஏன் தளவா அண்ணன் நல்லவர் இல்லையா? சுரேஷ் ராஜன் அண்ணன் நல்லவர் இல்லையா? அவங்க எல்லாம் கன்னியாகுமரியில எதுவுமே நல்லது செய்யலையா? செய்யலன்னு இல்ல, செஞ்சிருக்காங்க. ஆனா ஏன் இன்னைக்கு நாம இந்த களத்துல இருந்து நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்தணும், மரிய ஜெனிஃபர் அவர்களுக்கு ஏன் வாக்கு செலுத்தணும் அப்படின்னு நாங்க இங்க பேசிட்டு இருக்கோம்னா, அடுத்த 50 ஆண்டுகளுக்கு என்னுடைய கன்னியாகுமரி மாவட்டத்திற்கான கனவு உங்களிடம் இல்லை என்பதற்காக, எங்களுடைய பிள்ளைகளுக்காக, என்னுடைய கன்னியாகுமரி மாவட்டத்திற்காக, என்னுடைய கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதிக்காக அடுத்த 50 ஆண்டுகளில் உங்களுக்கான எந்த திட்டங்களும் இல்லை, நோக்கமும் இல்லை, கனவும் இல்லை. ஏன் நாங்க அதிமுக திமுக வேண்டாம்னு சொல்றோம் தெரியுமா? கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய், 995 கோடி ரூபாய் கடந்த 5 ஆண்டுகளில் கிராமப்புற வளர்ச்சிக்காக மட்டுமே இந்த மாவட்டத்தில் செலவு செய்த பணம். மனச்சான்றோடு இங்கு நிற்கும் யாராவது சொல்ல முடியுமா கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு கிராமம் தரமான கிராமமாக மாற்றப்பட்டது என்று? இன்னைக்கும் நம்மளுடைய கன்னியாகுமரி மாவட்டத்தின் கிராமங்களில் அடிப்படை கட்டமைப்புகளே இல்லை. கல்விக்கூடங்கள் கட்டமைப்புகள் சரியாக இல்லை, தரமான சாலைகள் இல்லை, அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் இல்லை, மக்களுக்கு தரமான நல்ல குடிநீர் கிடைப்பதில்லை. பல கிராமங்கள்லாம் இந்தியா மேப்ல இருக்கானே நமக்கு தெரியல. காடேட்டின்னு ஒரு கிராமம் இருக்கா? உதரப்பட்டின்னு ஒரு கிராமம் தெரியுமா? எதுவுமே தெரியாது நமக்கு. இங்க இருக்கிற பிரச்சனை அருமநல்லூர்ல தெரியாது, அருமநல்லூர்ல இருக்கிற பிரச்சனை மணக்குடிக்கு தெரியாது. ஏன்னா அவ பிரித்து ஆள்றான். மீனவர் என்ன கேக்குறான்? எனக்கு உரிமை சட்டங்கள் கொடுன்னு கேக்குறான், கடல்ல பாதுகாப்பு கொடுன்னு கேக்குறான், என்னுடைய மீன் வளத்தை பாதுகாக்கிறதுக்கான சட்டங்களை நீ ஏற்று என்று கேட்கிறான். ஆனா அவனுக்கு என்ன கொடுக்கற? நீ கடல்ல காணாம போயிட்டேன்னா உனக்கு 2000 ரூபாய் தர்றேன், மீன்பிடி தடை காலத்துல உனக்கு 4000 5000 இருந்ததை 8000 மாத்துறேன், இப்படின்னு எங்களை கையேந்திர நிலையில வச்சிருக்கீங்க. விவசாயிகள் எல்லாம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் சிறப்பா இருக்காங்களா? நம்மளுடைய கன்னியாகுமரி மாவட்டத்தில் 10 நேரடி கொள்முதல் நிலையங்கள் இருக்கு. அதுல 8 நேரடி கொள்முதல் நிலையம் நம்மளுடைய கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியில இருக்கு. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல நெல் இருக்குல்ல, அது எங்க காய போடுறாங்கன்னு விவசாயிகள்ட்ட என்னைக்காவது போய் பாத்திருக்கீங்களா? நெல் மணிகள் அனாதையாக ரோட்ல காஞ்சிட்டு கிடக்குது. 5 ஆண்டுகள், அதற்கு முன்பு ஒரு 5 ஆண்டுகள், அதற்கு முன்பு நீங்கள் ராஜ்யசபா எம்பி ஆக இருந்தும் கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு என்று ஒரே ஒரு டிரையர், அதாவது நெல் உலர்த்தும் கருவி கூட உங்களால கொண்டு வர முடியல என்பதற்காக நாங்கள் எங்கள் தளவாய் அண்ணன் கன்னியாகுமரி மாவட்டத்திற்கும் கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதிக்கும் வேண்டாம்னு சொல்றோம். உங்களுக்கு கன்னியாகுமரிக்கு என்ற கனவு இல்லை, உங்களுக்கு கன்னியாகுமரி மேம்பட வேண்டும் என்ற நோக்கம் இல்லை, அதனால் உங்களை நாங்கள் வேண்டாம் என்கிறோம்.